என் பேர் அனுஷியா. நான் திண்ணலூர்ல இருந்து வரேன். நான் படிச்சதெல்லாம் கவர்மெண்ட் ஹைஸ்கூல் வடமணி பக்கத்துல படிச்சேன். நான் இப்ப 500க்கு 10th 500க்கு 490 மார்க் எடுத்திருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 6th பிளேஸ்ல வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எங்க தாலுகா அளவில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. அந்த தொகுதியை வச்சு இப்போ விஜய் அண்ணா எனக்கு கிஃப்ட் பண்ணதுல அவங்க கொடுத்த கிஃப்டை விட எனக்கு அவங்க கூட இருந்த அந்த மெமரிஸ் மறக்க முடியாத ஒரு கனவுல இருக்க மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி நான் 12th நல்லா படிச்சு அண்ணா கையில திரும்பவும் அதை வாங்குவேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்த 6th பிளேஸை விட நான் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வருவேன் 12th நான் நம்பிக்கையா சொல்றேன். நான் என்னோட கனவு MBBS தான். அண்ணா சொல்ற மாதிரி நீட் இது பண்ணாங்கன்னா எங்க எல்லாருக்குமே நல்லது. அதோட இந்த ட்ரங்க்ஸ் எல்லாம் ஒழிக்கிறத பத்தியும் அண்ணா நல்லா இது பண்றாங்க. இந்த தமிழக வெற்றி கழகம் அந்த நதி போலே ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி அண்ணாவோட புகழ் சினிமாவில மட்டும் இல்லாம அரசியலையும் கொடி கட்டி பறக்கணும்ன்றதுதான் எங்களோட ஆசை. அதனால அந்த நாளுக்காக நாங்க எல்லாரும் காத்துட்டு இருப்போம். நன்றி. வணக்கம், என் பேர் கீர்த்தனா. நான் சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படித்தேன். நான் 12th 582 மார்க் வாங்கினேன். ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இது மாதிரி நான் நிக்கிறதுக்கு காரணம் எங்க டாடி மம்மி, என்னோட ஸ்கூல், என்னோட சிஸ்டர்ஸ்லாம் எனக்கு செம்ம ஹெல்ப் பண்ணாங்க. லாஸ்ட் இயர்லாம் நடக்குமான்னு நினைச்சேன். இதெல்லாம் போன்ல பார்க்கும்போது அண்ணனை நம்ம பார்க்க முடியுமா நினைச்சேன். அண்ணன் உன்னால என்ன பார்க்க முடியும், படிச்சு மேல வா அப்படி சொன்னாரு. படிச்சேன், அண்ணனை பார்த்துட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவருக்கு ரோஸ் கொடுத்தேன், வாங்க வர நினைச்சேன். பட் அவர் எனக்கு ஈக்குவலா முட்டி போட்டு லவ் யூ நான் சொன்னேன். லவ் யூ டூமா அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, எங்க அக்காவும் 12th 540 எடுத்தா. அவளும் படிச்சா. என்னை விட அவ ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சா. அவளுக்கு உடம்பு சரியாக போச்சு. அப்ப கூட படிக்கணும்னு நினைச்சு படிச்சு நீட் எழுதுனா. பட் ஆனா மார்க் கம்மி. அதனால அவளுக்கு கவர்மெண்ட்ல கிடைக்கல, பிரைவேட்ல கிடைச்சது. எங்க அப்பா பண்ற ஒர்க்குக்கு எங்க அப்பாவால படிக்க வைக்க முடியும் தான். பட் ஆனா அவளால முடியாது. எங்க அப்பா எந்த விதம் படிக்க வைப்பாரு. என்னால முடியல, நான் அவங்கள படிக்க வைக்கிறேமா அப்படின்னு சொல்லுவாரு. பட் அண்ணா வந்தாருன்னா இது மாதிரி ஒரு நிலைமை எங்க அக்காவுக்கு வந்த நிலைமை வேற யாருக்குமே வராது. கண்டிப்பா எங்க அக்கா ஒயிட் கோட் போட வைப்பாரு எங்க அண்ணன். அதே மாதிரி யாருடைய கனவே கலை வைக்க மாட்டாரு. அவர் எப்பயுமே ரசிகர். நாங்க அவருக்கு ரசிகர் தான், தங்கச்சி தான், எல்லாமே அவர் தான் எங்களுக்கு. அவர் தலைவர் மட்டும் இல்ல, எங்க அண்ணன் எல்லாருமே அவரு தான். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நாங்க நினைச்சு பார்க்கல. எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தகுதிக்கு மீறின ஆசை. நாங்கள் ஆசைலாம் படவே கூடாது. ஆனால் எங்களையும் ஸ்டேஜில் ஏற்றுவார், அவர் ஈக்குவலாக நிற்க வைப்பாருன்னு நினைச்சது எங்களுக்கு நடந்தது. ஆனால் இது கனவான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் பண வரியா இது பண்ணாம மார்க் வரியா இருந்தாலும் ஏழை பசங்களும் அவர் நேரடியாக பார்க்க முடிஞ்சது. எங்களுக்குலாம் நேரடியான தகுதியா நின்று இது பண்ணாரு. எல்லாருக்கும் சரிசமமான தகுதியை கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கெல்லாம். கண்டிப்பா நீட் எடுத்துட்டாங்கன்னா அவர் பேசுறது உண்மையிலே கரெக்ட் தான். நீட் எடுத்திருந்தாங்கன்னா இதை போன வருஷம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா என் பொண்ணு இப்ப MBBS செகண்ட் இயர் படிச்சிருப்பா. ஆனா இல்ல, ஆனா அண்ணன் பேசின மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி, ஆனா அவர் ஒரு ஆள் மட்டும் சப்போர்ட் பண்ண முடியாது. இருக்கிறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நீட்டை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா எங்களை மாதிரி ஏழை வீட்டு பசங்க எல்லாம் MBBS கோட் போறதுக்கு எங்களோட கனவு நிறைவேறும். ஏழைங்களுக்கு உதவி சரி எங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு அமையும். கண்டிப்பா அதை எடுத்துட்டா நல்லதா இருக்கும் எங்களுக்கு. ரொம்ப நன்றி. சரி, செங்கல்பட்டுல இருந்து. என் பெயர் ஹரிணி. நான் 10th 495 அவுட் ஆஃப் 500 வாங்கியிருக்கேன். தளபதி கிட்ட இருந்து ஒரு ரிவார்ட் வாங்கினது இது கண்டிப்பாக ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான். இது எவ்வளோ பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் இது நம்மளுக்கு நடந்தது கண்டிப்பாக ஒரு பிளெஸ்ஸிங் தான். அவர் கையில் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அவர் நிறைய சொன்னார், இன்னும் நீங்கள் வரணும், இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் நீட்டை பற்றி பேசினது கரெக்டு தான். ஏன்னா இந்த வாட்டி அதில் ரொம்ப ஃப்ராட் நடந்திருக்கு. அதை ஒரு வாட்டி ரத்து செஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு கல்வி கொண்டு ஒரு நிலையான நாடு முழுவதும் ஒரு நிலையான கல்வி கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி அதுக்குன்னு ஒரு டாக்டருக்குன்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இந்த வாட்டி நீட்டை இப்போ ரத்து செஞ்சுதான் ஆகணும். எனக்கு IAS ஆகணும்னு ஆசை. நான் அதுக்காக படிக்கிறேன்.
ஆக்சுவலி நீட் வந்துங்க, நீட் வந்து இவர் சார் வந்து வேண்டான்ற மாதிரி சொல்றாரு. இப்போ நீட்டுன்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் 12th பார்த்தீங்கன்னா 12th வேல்யூவே இல்லை. நீட்டுக்கு டைரெக்டாக கோச்சிங் சென்டர் போயிடுறாங்க. நிறைய பேர் ஸ்கூல்லே அவாய்ட் பண்ணிடுறாங்க. 12th அந்த வாங்கின மார்க்குக்கு வந்து வேல்யூ இல்லை. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும்னு பண்ணவங்களாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 12th எக்ஸாம் நடக்கும்போது கூட நீட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. 12th வேல்யூவே இல்லை. அப்போ அது எதுக்கு வேஸ்ட்டு? 1 இயர் அவங்க ஸ்கூல் போகிறதே வேஸ்ட்டு. அப்போ ஒன்றா 12th வச்சுட்டு போகணும், இல்லைன்னா 12th தூக்கிட்டு டைரெக்டாக அந்த கிளாஸ் பதில் நீட்டு 11th அப்புறம் நீட்டுன்னு வச்சிடணும். ஏதோ ஒன்று இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் குழப்பமாக இருக்கும். குணசேகரன். இங்கே வந்து கலைஞனா வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவர் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு நான் நம்புகிறேன். வந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்.